பரோட்டா சப்பாத்தி மாஸ்டர் வச்சு 2 மணிக்கே சப்பாத்தி. வாங்கடா ஏன்டா சார்லி படத்துல நான் கடைசியா வரேன் போட்டோ எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா குளிச்ச அப்படின்னா கண்டிப்பா எடுத்துட்டு போயிடும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்னாப்கிட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பசங்களோட சேர்ந்து வால்பாறை ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பசங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைக்கில் இல்லாமல் காரில் வந்து பார்த்தீங்கன்னா வேனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் ட்ரிப் வந்து போக போகிறோம். எங்கே அப்படிங்கிற வந்துட்டு எர்ணாகுளம் வந்து போகிறோம். ஸோ நாங்கள் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா மழையாக பெஞ்சு வந்து மண்டையக்காய வைக்குது. ஸோ டைம் என்ன ஆகுது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 12:45 சம்திங் ஆகுது. ஸோ பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா 9 தூங்கவே விடாமல் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஒரு 2 hours நம்ம நேப் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து கேதர் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு 3 o'clock வண்டி வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்து எர்ணாகுளத்துக்கு வந்து ரூட் ஆயிடுவோம். ஸோ ரூமுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு இன்னைக்கு போகிற வழியில் அப்படி கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ வரேங்க இப்போ வரேன் எப்படி தூங்கிட்டு இருக்கீங்கடா? நான் தூங்க இருந்துச்சிட்டேன். யார் தூங்க? ஸ்ரீயா வெட்டி மிதிக்க வழி. ஏ சிவா வந்துட்டு எந்திரா. சப்பாத்தி வாடா. சப்பாத்தி ப்ரிப்பரேஷன் போற வழி கடையில் எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால நம்ம பரோட்டா சப்பாத்தி மாஸ்டர் வச்சு சப்பாத்தி வந்து 2 மணிக்கா சப்பாத்தி செய்யறாங்க. நைட்டே சொல்லலாம் பார்த்தோம்டா. கேமரா நம்ம என்ன பண்ண போறோம்? தக்காளி தொக்கு பண்ண போறோம். தக்காளி வெங்காயம் பேக்கிங் முடிஞ்சாச்சு. ஓகே கைஸ் கிளம்ப போற டைம் கரெக்டா 4 மணிக்கு கிளம்பி இருக்கோம். நம்ம போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில பாத்தீங்கன்னா நம்ம போறோம். யா மண்டல் பாய்ஸ் டே கொண்டு வா. டே வாட்டர் பாட்டில் எடுத்தீங்களா? எடுக்கடே வாட்டர் பாட்டில் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எர்ணாகுளம் வரைக்கும் வந்து போயிட்டு 8 பேர் ஆக்சுவலி பசங்களுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி வண்டி ஆக்சுவலி நாங்கள் தான் புக் பண்ணோம். இனோவா வந்து பார்த்தீங்கன்னா இனோவா வந்து வேற ஒரு ட்ரிப்பில் இருந்தங்காட்டி இனோவா எங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ ரொம்ப நேரம் தேடி பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்களுக்கு வந்து கிடைச்ச வண்டி பார்த்தீங்கன்னா ஓம்னி. யா நான் போய் அடித்து பொழிக்க போகிறேன். இன்னைக்கு லோட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 o'clock. யா இதெல்லாம் உட்காந்துட்டீங்களாடா ப்ரோ? உட்கார நான் முன்னாடி எல்லா மக்களும் உள்ள போட்டாடா. ஏறா அடிச்சுங்க ப்ரோ. ஏய் ஓப்பன் பண்ணுறதே. டேய் இது ஓப்பன் பண்ணுங்கடா. டேய் இது ஓப்பன் பண்ணுங்க, அப்போ தான் காற்று வரும். வாய்ப்பே இல்லை. சிவா சரி ஆனும்லடா ஏன்டா நீங்க. ஓகே गाइस கிளம்ப போறோம். பை கிளம்ப போறோம். சரி சொல்லுடா சாமி கும்பிடுங்கடா. புறப்பட போது நல்ல சகனம். இருக்கோம் மழை எல்லாமே போயிட்டு வரணும். எல்லாரும் வேண்டிக்கோங்க. என்ன பாட்டு போறது? சிரிட்ல உங்களுக்கு எதுவுமே காட்ட முடியாது. கொஞ்சம் வெளிச்சம் வந்து காட்டுறேன். பாய். இதான டைவர். டீ குடிக்க போறோம். பாட்டு ஆசாவும் இருக்கா?
இதுக்கெல்லாம் காப்பிரைட் வருமா? ஆமாடா. லைன் கூட யூஸ் பண்ண கூடாது. லைட் இருக்கானுங்க. தனராஜா. எப்படி ப்ரோ ஸ்கிரீன் பாத்தீங்களா? ப்ரோ ஓ மூஞ்சி எனக்கு தெரியுது. ஸ்கிரீன் ப்ரோ எப்படி? யார் அப்படியே. அப்போ ஸோ கைஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா திருச்சூர் போகல. திருச்சூர் போயிட்டு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போவோம். லைட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ தொடங்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக விடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டனலே கிராஸ் பண்ணுவோம். இப்போ வந்து டீ குடிக்க அங்கே SR ஹாட் சிப்ஸ் பங்கமாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டு டக்குனு மாதிரி டீ குடிக்க வச்சுட்டாங்க. அப்புறம் நீங்க குடிச்சுக்கிறீங்களா? மாதவன் மன்னித்து விடுங்க மாதவா. இடம் பிடிச்சு நான் போட்டோ ப்ரோ. இல்ல ப்ரோ அதுல வந்து நிறைய மாமே பாய் பாய் சார். ஹாட் சிப்ஸ் 26 கிலோமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் டோல்கேட்டாடா? ஆமா அந்த டோல்கேட் பைபாஸ் பண்ணி வச்சுரா. வேளாந்தவளம் கிடையாது. டனல் வர போகுது மக்களே. வரும் இங்க டனல். நீ பார்த்து இந்த மலையை தான் கொடைஞ்சி நீர்வீழ்ச்சி இங்க பாரு. டேய் மழை பெஞ்சு இப்படி இருக்குடா. கால் சர்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறங்கினானுங்க. அவனுங்க இங்கே போயிட்டு இருக்கானுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கொச்சின் போகவே இல்லை. கொச்சினுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இன்னும் மழை வர மாதிரி தான் இருக்குது. பட் மழை எதுவும் இல்லை. வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மழையாக இருந்துச்சு. இப்போ மழை எதுவும் இல்லை. இவங்க ஏதாவது கோயிலை பார்த்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு அங்கே தண்ணியில் ஓடிட்டு இருக்கு. மைக்ரோஸ்கோப் வேலை அது போட்டோ எடு. அது இன்னும் தெரியும். கை எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க. ஏன் போனது பண்ணணும் இல்லை அதில் எப்படி இருக்கு நல்லா தெரியாத இருக்கு. ஹலோ தளபதி கேட்டு பீடி வாங்கம்மா வாங்க பழைய துணிகள் பாத்திரங்க. அங்கமாடியை கடந்து நம்ம போய் கொண்டே இருக்கிறோம். இந்த அங்கமாடி நான் படத்துல தானே பார்த்தேன். நிஜமா அங்கமாடி டைரிஸ் இருக்குல்ல, அந்த படத்துல பார்த்து இது வரைக்கும் நான் பாலக்காடு தாண்டி இப்பதான் வெளியே ஃபர்ஸ்ட் டைம் வரண்டாடி. நடப்பா தான் இருக்கு. தூங்கி எழுந்துட்டு உட்கார நினைச்சிட்டீங்க பைசா. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டான இது. ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு இருக்கானுங்க. என்னதான் களமச்சேரி ஏர்போர்ட். ப்ரோ எதுக்கு ஏர்போர்ட் கூட்டிட்டு பறக்கிறதுக்கு ஏர்போர்ட் இன்னும் அவ்வளோ பெருசாக இருக்கு. ஆமாடு பெரிய ஏர்போர்ட்ரா. ஒன்றும் புரியலடா. ஃப்ளைட்டை காட்டுற கூட்டிட்டு தான் நான் பார்க்கலாம்டா. ஃப்ளைட்டே வரல. கேரளாவில் மழை யாரும் போக வேணாம்னாங்க. வெயில் விட்டு கொளுத்தி அடிக்குது. ஐயோ ஏர்போர்ட் போனோம். ஆக்சுவலி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். ஸோ 10 மினிட்ஸ் உள்ள இருந்தால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஸோ போயிட்டு வந்துட்டோம். வந்துருச்சு சொல்லி வாய முடியல. இப்படி மழை பெய்யுது பாருங்க. இதே போன ஆனால் உள்ளவே இருக்குது பயங்கரமா. ஐயோ ஆஸ்துமாவா? சிவாய்ஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா லுலுமால் வந்துச்சு. ஸ்மால் பேஸ்மெண்ட் 10 மணிக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பன் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆளாக நாங்கள் வந்துருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அடுத்த டைம் இங்கே வர மாட்டேங்குது. 48 ஆச்சு. அதான்டா எத்தனை வண்டி நிற்கிது பண்ணுறோம். இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆள் என்ன இல்லடா. ஃபர்ஸ்ட் ஆள்னு சொன்னா சரி விட்றா. வாங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி.
ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. அது மால் பெரிய மால். ஸோ கைஸ் நாங்கள் வந்து மெட்ரோ ஸ்டேஷனை தேடி வந்து போயிட்டுருக்கோம். உங்களுக்கு லுலு மாலில் பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக இல்லை. ப்ளஸ் பட்ஜெட்டாக நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். மெட்ரோ ஸ்டேஷன் தான் நாங்கள் வேலை எல்லாம் இப்போ திறக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் மெட்ரோ வச்சு வர 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 வெளியே இங்கிலீஷே நாட்டில் எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஸோ கைஸ் மெட்ரோவில் ஏறி போயிட்டுருக்கோம். மட்டம் ஸ்டேஷன் இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நாங்கள் ஏறின மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசிபிலிட்டி இல்லை. நீ வரும்போது வேணால் பார்க்கலாம். 20 rupees 8 மெம்பர்ஸ்க்கு 160 ஆச்சு. மெட்ரோலாம் போயிட்டு வந்துச்சு, நல்ல ஃபீல் ஆச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மாலுக்கு போகணும். மாலில் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டி இருக்குது. ஸோ அதை எடுக்கணும். ஒர்க் ஆகல அப்படியே வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் இடப்பள்ளி போகணும். சும்மா வெளியே போய் பார்த்துட்டு மறுபடியும் இடப்பள்ளி போகணும். ஸோ மெட்ரோலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் டிரைவ். சரி ரொம்ப நேரம் இருக்குடா. மெட்ரோ சுற்றி பார்த்தாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் டிரைவ், ஃபோர்ட் கொச்சி பேலன்ஸ் இருக்குது. அங்கே போய் சுற்றி பார்த்துட்டோம், முடிஞ்சு. அண்ட் எங்கள் டிரைவர் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ப்ரோ வெயிட்டிங் ப்ரோ வண்டி பார்த்தீங்கன்னா மெரைன் டிரைவ் போகிறோம். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எங்களோட பீச்சுக்கு வந்து போகிறோம். எங்களோட பிளான் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் நல்லபடியும் நடக்கும். மழையும் வராமல் இருக்கும். மழை இல்லைடாப்பா, டிராஃபிக் தான். பேர்ட் சென்ச்சுரியாமா இது ஏதோ மெரைன் டிரைவ் போட்டு ஹைகோர்ட்டு காட்டியிருக்கு. மெரைன் டிரைவ் பத்தி ஹைகோர்ட்டுங்க ஹைகோர்ட்னு போட்டு வச்சிருக்காங்க. ஹைகோர்ட் கவர்மெண்ட் கோர்ட்னு போட்டு வச்சிருக்காங்க. இறங்கி 2 யாருக்காமே. ஸோ ஓகே கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வி ஆர் இன் மெரைன் டிரைவ். கேட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம மெரைன் டிரைவுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன சேட்டா போட் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்டா. சேட்டா போட் வச்சிருக்காரு. நம்ம தலையில் மசாலா ரைஸ் போகிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு டிஎன் வண்டி பார்த்துமே வந்திருக்காரு அவரு. மண்டையை அழைச்சிருவானே. அவர் வந்து அவரோட போட்டில் கூப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறது. பட் நாங்கள் வாட்டர் மெட்ரோவில் போக போகிறோம். பேசஞ்சர் போட்டே போகிறோம். பிகாஸ் 1 hour நாங்கள் அதில் வாட்டரில் ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. பட் வாட்டர் மெட்ரோ ஓகே ஃபைன், போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடும். இந்த வாட்டர் மெட்ரோ தான் நாங்கள் போக போகிறோம். இதுக்காக ஃபஸ்ட்டு அந்த நார்மல் மெட்ரோவில் போயாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெட்ரோ. சீசன் இல்லாதவங்க காட்டி கூட்டம் இல்லை போல். ஆமாம் அப்படியே அது என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஃபேர் கார்டு கிடச்சிச்சு. கார்டு வாங்கிட்டாங்க. ஃபோர்ட் கொச்சி சாப்பிட 20 minutes. ஸோ கைஸ் ஃபோர்ட் கொச்சியில் தான் பார்த்தீங்கன்னா ஜியூ டவுனு அது இதுன்னு என்னமோ இருக்குது. அங்கே தான் போயிட்டு நான் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும். வண்டி பார்க்கிங் போட்டது. வண்டி பார்க்கிங் போடுறப்ப அதை கொடுத்தாங்க. நீ போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஈவி மெட்ரோ போட்டில் வந்து போக போகிறோம். ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா ஈவி தான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிடுச்சு உள்ள. ஸோ செமையாக இருக்குது. செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது எல்லாருமே. இந்த வாட்டர் மெட்ரோ இருக்குது பார்த்தீங்களா. யா ஃபோர்ட் கொச்சி தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இல்லை ஃபோட்டோ லிட்டரில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போகிற மாதிரி இல்லை, தரையில் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தண்ணி மட்டும்தான் எங்களுக்கு கண்ணில் தெரியனால தண்ணியில் போயிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதர்வைஸ் நத்திங். மெட்ரோ ட்ரெயினே தான். ஸோ கைஸ் கப்பல் பாருங்கள், பெரிய பெரிய கப்பல் பாருங்கள். கார்கோ கப்பல், கார்கோ ஷிப். அங்கே வாங்க சைனீஸ் நெட்ரா. அரே மாதவா, இது சைனீஸ் நெட்டு. இது வந்து அந்த மீன் வந்து அப்படியே வந்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மீன் வச்சுருக்காங்க பாருங்கள். சைனீஸ் ஃபிஷ் மீனில் பிடிச்சது. இதுதான் பார்த்துருக்கேன் மேக்னெட்டு. சைனீஸ் யூடியூப் ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன். செம்மையாக இருக்குது. கொச்சின்லாம் பார்த்தீங்கன்னா நான் சார்லி படத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருக்கேன். நிறைய சீன்ஸ் ஃபோர்ட் கொச்சியில் தான், கொச்சி இந்த மாதிரி இடத்துல எடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நங்கூரம் இருக்குது. அங்கே நங்கூரம் பார்க்கலையாடா? அவ்வளோ நங்கூரம் இந்த சைஸுக்கு இருக்கும்டா. இந்த சைஸ் இதோட பேசுக்குண்டா. ஸ்டீம் ப்ராய்லர் செம்ம குட்டு.
அப்படி இப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாப்பாடு சீப் அண்ட் பெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சாப்பாடு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபிஷ்ஷு குழம்பு, அப்புறம் கேரளா ரைஸு, கூட்டு, பப்படம், புரியலாம். அவனுக்கு எங்கே போனானுங்க வருவானுங்களா இங்கே ரூட் சொல்லுமா. ஒரு ரோட் சைட் ஷாப் தான், சூப்பர் சீப் அண்ட் பெஸ்ட்டு, பயங்கரமாக இருக்குது. மீன் சூப்பராக இருக்கும். நல்லா வந்துருக்காங்க, முள்ளே இல்லை, என்ன மீன் இல்லை, பசிக்கு ருசி சூப்பர். இங்கே பிரேமம் போட எடுத்தாங்க நிஜமாடா, பாரு உட்காந்து இருக்கிற. ஸோ இன்னும் ஜியூ ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க வேண்டியது. அதுக்குள்ளே மழை பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு, பட்டாஃபட்டா சுற்றணும். ஸோ கைஸ் ஒரே மழை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் வளர்ந்தோம், தபான்னு மழை பிடிச்சிச்சு. இந்த மலையில் நான் ஃபோனும் பவர் பேங்கை தூக்கிட்டு போன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆள் நான் தான் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இழந்துட்டு இருப்பேன். ஸோ கைஸ் இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம் சொல்லிட்டு நம்ம கட்டுப்பாட்டு நிஜமாக இந்த ஏரியா, இந்த போர்டு, பில் போர்டு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏதோ பழைய காலத்து கடந்த காலமாக இந்த முண்டாஸ்பட்டி படத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு சொல்ல இல்லை. மழை நின்றதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, பண்ணுறேன் இல்லை அப்படின்னா காருக்கு போகிறேன். ஸோ கைஸ் டே கார் வருதுடா, ஒதுங்கிடுறா. ஸோ கைஸ் கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கு மாதிரி எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. ஐயோ யாருக்கு வாங்க ஐயோ. ஸோ கைஸ் போகும்போது சரியான மழை. இப்போ நேவி கப்பல் வேறு எவ்வளோ பக்கத்தில் வருது, நேவி கப்பல் சரக்கு கப்பல் பக்கத்தில் வருது. பட் செம்ம மழை என்னால் வீடியோ எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ நேவி கப்பல் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ ஃபோட்டோ, வீடியோ, டிவி, மூவிஸில் பார்க்க இத்தினோண்டா இருக்கும். இதில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஷூட் பண்ணுவாங்க கார்கோ ஷூட். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மழைனால வேவியாக இருக்குது. ஆனால் வரும்போது எவ்வளோ ரசித்து வந்தோமோ இப்போ அவ்வளோ பயந்து போகிறோம். வண்டாச்சுறாங்க வர்றா. சரியா லைட் ஹவுஸ், யாரும் லைட் ஹவுஸ் கேட்டாங்களா? இது வைப்பின் பீச், ஆமாம் ப்ரைவேட் பீச் மாதிரி சம்திங். கூட்டிகிட்டு இருக்காங்க, மழை வேறு தூரிட்டு இருக்கு. என்ன பண்ண போகிறாங்க தெரியல. நான் விளையாண்ட அப்படின்னா காட்டுறேன். நம்ம செட்டப் அப்படி மலைக்கு கொடை. என்னடா மழை பெய்யறதுனால ரொம்ப ஆக்ரோஷம், என்ன ஆகாயத்தாமரையாக இருக்குது. ஐயோ சீனு ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கு, வேலைலாம் முடியாது ப்ரோ. ரொம்ப இதா இருக்குடா. இந்த பீச்ல இருந்து செராய் பீச்சுக்கு வந்திருக்கோம் கொச்சியில. இந்த பீச்சுமே அப்படிதான் இருக்கு, குளிக்கிறதுக்கெல்லாம் முடியாது போல. அந்த பீச்சும் அதே மாதிரி தான் இருக்கு, இந்த பீச் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ கைஸ் டேம் ஷூர் தெரியும் இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கிறப்ப குளிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எழுதிட்டு போயிடும். ஸோ தட் நாங்கள் பீச் பக்கமே இறங்கல, பீச்சை பார்க்கறதோட சரி கிளம்பிடலான்னு இருக்கோம். நாங்கள் சுற்றுற வேண்டியது இடம்லாம் சுற்றியாச்சு. ஃபைனலாக நாங்கள் போகலான்னு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை இருக்குது. வா ஐயோ சவுண்டு பார்த்தியா? இவ்வளோ நேரம் காற்று வாங்கிட்டு இருக்கிறா, வரட்டா வண்டி திருப்பி தானே கூப்பிட்டு ரொம்ப தேடிட்டு இருக்கோம். அப்பயே ஒரு ஹோட்டல் போனோம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, எங்களுக்கு டைமிங் சரியில்லை. ஸோ அது வேற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஐயோ ஒரு ஃபுட்டுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு எர்ணாகுளத்தில். பிகாஸ் நாங்கள் கேட்ட பிரியாணி எங்கேயுமே கிடைக்கல. காலையில் பிரியாணி சாப்பிடாம பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதாக இருந்தாங்க. பிரியாணி சாப்பிட்றக்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம். மக்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு ஸோ கைஸ் கேரளா பிரியாணி வந்திருக்கு. பிகாஸ் நாங்கள் எர்ணாகுளத்தில் இருக்கிறனால கேரளா பிரியாணி. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பிரியாணி, பட் கேரளா பிரியாணி தான் வந்து பரவாயில்ல, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மழை பெஞ்சிட்டு பிரியாணி வந்து செம்ம சூப்பராக இருக்கும். கேரளா பிரியாணி வந்து டேஸ்ட் செம்ம இருக்கும். கேரளா சாப்பிட்டு பிடிச்சாச்சு. அண்ட் மழை பார்த்தீங்கன்னா இப்போ டைம் எவ்வளோ 9:45 ஆகும். 9:45 பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை. இது மீன் எர்ணாகுளத்தில் தான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கோயம்புத்தூருக்கு. என்னடா